ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனாவை தான் காட்டுறாங்க. தனா வீட்டுக்கு 2 பேரும் வந்து கலாட்டை பண்ணியிருக்கோம். அப்புறம் ரகுராம் வந்து அவங்கள அடின்னு அடிச்சிருந்தாங்க. இதனால அவங்க 2 பேரும் வந்து அங்கேருந்து கிளம்பி ஓடவும் அப்போ வந்து தனா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இவங்க யாருன்னு எனக்கு தெரியலப்பா, நான் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரிக்கு எங்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் அவங்க கலட்டி வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்துருந்தாங்க. வந்ததுமே அந்த லேடி எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு தானா, ஏதோ சத்தம் கிட்டேன்னு சொல்லிட்டு ஓடி வந்தோம், என்னாச்சு, இங்கேருந்து 2 பேரும் ஓடிட்டு வர போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் உடனே தனா அழுதுகிட்டே சொல்றாங்க, அக்கா நான் தனியாக இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிக்கு அவங்க 2 பேரும் என்கிட்ட இருந்து நகை பணத்தெல்லாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறவு என் கதையை முடிக்கிறதுக்காக வந்தாங்க. ஆனால் கரெக்டான நேரத்தில் எங்கள் அப்பா வந்தனால அவர் 2 பேரையும் போட்டு அடின்னு அடித்து அனுப்பிவிட்டுட்டார் அப்படிங்கவும், அப்போ இதுதான் உங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் இவர் தான் எங்கள் அப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் தனா ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் கதிர் இப்போ கூட இல்லாதனால தான் இந்த மாதிரிக்கெல்லாம் ஆளுங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க தனா தனியாக இருந்தாக்கி இந்த மாதிரிக்கு தினசரி வருவானுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஏதோ நீங்கள் கரெக்டான நேரத்தில் வந்துட்டீங்க, இதே மாதிரிக்கு தினம் நம்ம வர முடியாதுல்ல, அதனால தனா தனியாக இருக்கிறதுல அவளுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ரகுராம் வந்து தனா கிட்ட சொல்கிறாங்க, தனா நீ என் கூட வா கிளம்பு அப்படின்னு சொல்லவும், இப்படி சொன்னதுமே தனா ரொம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. அப்போ அந்த 2 பேரும் மாயாவுக்கு ஃபோன் பண்ணவும், உங்கள் வீட்டு வெளியே தான் நின்றுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே மாயா பார்த்தோம்னா பணத்தை கொண்டுட்டு வராங்க. அப்போ 2 பேரும் நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. என்னம்மா இப்படிலாம் போட்டு அவர் அடிப்பார்னு நான் சொல்லி நீ வந்து கொஞ்சம் கூட சொல்லவே இல்லையே அப்படிங்கவும், அப்படி சொன்னாக்கி அது கரெக்டாக இருக்காதுல்ல, நாடகத்தன்மையாக இருக்கும், சொல்லாமல் போனதுனால தான் ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கவும், நல்லா சொல்லுவீங்க, உன் குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக எங்கள் கதையை முடிச்சிருப்ப போலுக்கு அப்படிங்கவும், அதனால தான் உங்களுக்கு நான் பேசின பணத்தோட நான் கூடுதலாக தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை மாயா கொடுக்குறாங்க. சரி யாரு கண்ணிலையும் பற்றாதீங்க, இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து ஜானகியை கூப்பிட்றாங்க. ஜானகி நல்லா தூங்கிட்டு இருக்கவும், பெரியம்மா எந்திரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ஜானகி எந்திரிச்சு பார்க்குறாங்க, என்னது உங்கள் பெரியப்பா பக்கத்தில் இருந்தாரு அவரை காணல் அப்படிங்கும் போது, பெரியப்பாவுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு பெரியம்மா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற மாயா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும், இது எல்லாமே மாயா போட்ட பிளானா தான் இருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து அவங்க ரகுராமுக்கு ஃபோன் பண்றாங்க. ரகுராம் சாரா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அப்படிங்கிறாங்க. நான் உங்க பொண்ணு தனா இருக்கிறாங்களா, அவங்க வீடு பக்கத்துல தான் இருக்கிறேன். உங்க பொண்ணு வீட்டுக்கு 2 பேரும் யாரோ வந்து கதவு தட்டிட்டு இருக்கிறாங்க. உங்க பொண்ணு வேற தனியா இருக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்ட்டு நான் சொன்னேன். சீக்கிரமா வந்து என்னன்னு பாருங்க அப்படிங்கவும், உடனே ரகுராம் அங்கிருந்து தனா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. போனதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் நடந்திருக்குது. இது எல்லாமே மாயா போட்ட பிளானா தான் இருக்கு. அப்போ ஜானகிட்ட இப்படி சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெரியப்பா வந்து எப்படியும் தனாவை அழைச்சிட்டு வந்துருவாரு, இதெல்லாம் என்னுடைய பிளான் தான் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ஜானகி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மாயா எப்படியோ தனாவை வீட்டுக்கு அவர் அழைச்சிட்டு வர போறாரு அப்படிங்கும்போது, ஆமா தனா தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருல, அது மட்டும் இல்லாமல் பெரியப்பா வந்து கூப்பிட்டாதான் வருவேன்னு சொல்லிட்டா, அதனால தான் நான் அந்த மாதிரிலாம் செஞ்சேன் அப்படிங்கவும், உடனே வந்து அவங்க மாயாவை கெட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தனாவை எப்படியோ இந்த வீட்டுக்கு நீ வரவழைச்சிட்டு அப்படின்னு சொல்லவும், சரி நீ சொல்றத பார்த்தா இப்போ அவரும் தனாவும் வந்துருவாங்க, நான் போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரட்டுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், சரிதான் பெரியம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி எடுத்துட்டு வந்துடவும், சரி பெரியம்மா இப்போ நீங்க கொண்டுட்டு போனீங்கன்னா பெரியப்பாக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும், அதனால இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியாத மாதிரிக்கே நம்ம நடிக்கணும் அப்படிங்கவும், உடனே வந்து ஜானகி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராமோட கார் சவுண்டு கேட்குது. அப்போ ஜானகி மாயாவும் வெளியே வரவும், அப்போ தனா வந்து கையில் பேக்கோட வராங்க. அவங்கள பார்த்ததுமே, தனா என்னடா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ தனா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே வந்து ஜானகி வந்து சொல்றாங்க, அப்பமே சொன்னோம்ல நீ தனியா இருக்க வேண்டான்னு, ஆனா நீ தான் வந்து கோவிச்சுக்கிட்டு போயிட்டி அப்படின்னு சொல்லும் போது, சரி அதுதான் இப்போ வந்துட்டாளா அப்படின்னு சொல்லும் போது, சரி கொஞ்சம் இரு தனா, உனக்காக நான் ஆரத்தி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆரத்தி எடுத்துட்டு வந்து தனாவுக்கு ஆரத்திலாம் சுற்றி அவங்க கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, இது என்னது இவர் போய் தனாவை அழைச்சிட்டு வந்துட்டாரு பொருளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவ வந்து நம்ம வீட்டுக்கு வந்தக்கூடிய கெஸ்ட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ஓஹோ கெஸ்ட்டுங்கிற முறையில் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரா, பொண்ணுங்கிற மாதிரிக்குள்ள கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிட்டு தாங்க. அடுத்த நாள் பார்த்ததுமே அப்போ அவங்க தனா வந்து அவங்க ரகுராம்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்பா என்னையும் கதிரையும் மன்னிக்க மாட்டீங்களா, கதிரை ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவங்க, பாரு அவனை பற்றிலாம் நீ எதுவும் பேசிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது, ஏன்பா இப்படி இங்கே பேசுறீங்க அப்படிங்கவும், ஆமாம் உனக்கு நான் முக்கியமா அவன் முக்கியமானு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, எனக்கு 2 பேருமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்படிலாம் நீ பேசிட்டு இருந்தேன்னா நீ என்கிட்ட இருந்து என்னைக்குமே வந்து என் பக்கத்துல நீ வந்து பொண்ணா நீ வரவே முடியாது, நீ என்னைக்கு அவனை வெறுத்துக்கிட்டு என் பொண்ணா வரையோ அப்பந்தான் நான் அவனை ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உடனே வந்து பார்வதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, சரிதான் தானா உனக்கு உங்க அப்பாவை பிடிக்குமா கதிரை பிடிக்குமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்ன சித்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க,
எனக்கு 2 பேருமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து பத்மாவும் பார்வதியும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. தனா கடைசி வரைக்கும் அவன் அந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாது. எப்போ கதிரை வேண்டான்னு சொல்லி அவன் வெறுத்து ஒதுக்குறாளோ அப்போ தான் இவர் மனசில் இடம் பிடிக்க முடியும், இவரும் பொண்ணுன்னு சொல்லி ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் பற்றி சொல்லிட்டு இருக்கவும் ஏற்றுக்காத வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரும் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்துதான் அங்கே சாருவை தான் காட்டுறாங்க. சாரு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் இங்குள்ள கதையெல்லாம் இருக்கட்டும், எனக்கும் சீனு மாமாவுக்கும் கல்யாண விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உனக்கு தான் மூர்த்த புடவை வாங்கிட்டு வந்தாச்சுல, அதே மாதிரிக்கு சீனுவுக்கும் மூர்த்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே சாரு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரமணி பட்டியை தான் காட்டுறாங்க. அப்போ என்னுடைய மூர்த்த புடவை வாங்கிட்டு வந்தாச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து சொல்லவும் நான் என் மூர்த்த புடவை போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரதுக்காக போறாங்க. அப்போ சாரு வந்து சீனுவை பார்த்துட்டு சொல்றாங்க, சீனு மாமா உங்களுக்கும் ட்ரெஸ் வாங்கியிருக்கிறேன் அதையும் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்தாப்புலேயே எடுத்துட்டு வராங்க. பார்க்கும்போது பொண்ணு மாப்பிள்ளைக்கு எடுத்துட்டு வந்த மாதிரிக்கு 2 செட்டாக இருக்குது. இதை பார்த்ததுமே வந்து மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மாயா கண்ட கனவை வந்து நினச்சி பார்க்குறாங்க. சீனு வந்து சாரு கழுத்தில் தாலி கட்டுற மாதிரிக்கு அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அப்போ வந்து ரமணி பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சாரு சீனுவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன், எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த இருக்கலா பாட்டி பட்டு வஷ்டி சட்டை இந்த ட்ரெஸ் தான் அப்படிங்கிறாங்க. இது என்னது மாப்பிள்ளை ட்ரெஸ் மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவா வந்து சொல்லிட்டு இருக்கவும் என்ன சீனு மாப்பிள்ளை உனக்கு என்ன மாப்பிள்ளை ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க, அதுதான் சிவா நீயே சொல்லிட்டேல அப்படிங்கும் போது இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆக மொத்தம் இவங்க எல்லாம் திட்டமிட்டு தான் இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து சீனுவை பார்க்கவும் சீனு வந்து உடனே மாயாவை பார்த்துட்டு திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து சாரு வந்து சொல்கிறாங்க, என்ன மாமா உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் இது மாப்பிள்ளைக்கு தானே இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கணும், இது என்னது சீனுவுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க, ஏண்டா என் பையன் இந்த மாதிரிலாம் பட்டு வச்சு சட்டையெல்லாம் உடுத்துட்டு இருக்கக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அது இல்லைக்கா என்ன இருந்தாலும் சரிதான், இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது பொண்ணு மாப்பிள்ளைக்கு போடுற மாதிரிக்கு இருக்குது, அதை போய் சீனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்களா அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏன் என் பையன் கூட மாப்பிள்ளை மாதிரிக்கு தானே இருக்கிறான், அவன் இப்போவும் மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்படி இவங்க பேசுகிறத பார்த்துட்டு மாயாவுக்கு புரிஞ்சிருது இவங்க திட்டம் போட்டு தான் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அடுத்ததாக பார்த்தோம்னா சீனு வந்து ரூமுக்கு வரவும் உடனே மாயா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அங்கே என்ன தானே நடந்துட்டு இருக்குது நீயும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே சீனு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுக்கு மாயா அவங்க பட்டு வச்சு சட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கவோ இங்கே பாரு அவங்க எல்லாம் திட்டம் போட்டு தான் இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இதெல்லாம் ஒன்று கொஞ்சம் கூட நல்லா இல்லை, ஒன்று நீயாவது கேட்டுட்டு இருக்கணும், நீயும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற, உங்கள் அம்மா பண்ணக்கூடிய வேலை எதுவுமே சரியில்லை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சீனு சொல்கிறாங்க, அவங்க என்னனாலும் பண்ணிட்டு போட்டோம் நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சீனு நீ ஏதாவது வந்து தப்பான முடிவு எடுத்துடுவியா என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன மாயா நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் அவங்க கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சாரு வந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பத்மாவும் பார்த்துருந்தாங்க, நீ இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் கூடிய சீக்கிரமே நீ வந்து இந்த வீட்டை விட்டு நீ போக தான் போற சாரு உனக்கு தான் வந்து சீனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்க பாருங்க அந்த நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தது கல்யாண வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். அந்த மாயா என்னதான் திட்டம் போட்டாலும் சரிதான் அவளுக்கு சீனு கிடைக்க போறது கிடையாது, இவங்க 2 பேரையும் பிரிக்கிறது உறுதி, கூடிய சீக்கிரமே விழுந்த வீட்டை விட்டு நான் அனுப்பி விட்டு தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து மாயாவை தான் காட்டுறாங்க. அவங்க தனியாக உட்காந்து சோகமா இருக்கும்போது அப்போ தானாவும் ஜானையும் வராங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நான் கண்ட கனவு பழிச்சிருமோன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்றாங்க.